லோகவத்து லீலா கைவல்யம். இது உபனிஷத்து வாக்கியம், சாஸ்திர வாக்கியம். இந்த லோகம் இருக்கு, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு விளையாட்டு. அதனாலதான் லீலாங்கிற வார்த்தை அந்த வேதத்தில் இருக்கிறதுனாலதான் கம்பர் அழகிலா விளையாட்டுடையார் அப்படிங்கிறார். கம்பராமாயணம் முதல் பாடல்ல உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டு உடையார். இப்போ கேள்வி, கம்பர் இந்த வேதத்துல உள்ள சாஸ்திரத்துல உள்ளத படிக்காம இதை எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு பிரிவுக்காரால் தான் படிச்சார்கள் இந்த நாட்டுல, மற்றவர்கள் எல்லாம் படிக்கல, மற்றவர்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி தரல அப்படிலாம் பிரச்சாரம் பண்றாங்க. அதெல்லாம் போய் பிரச்சாரம். ஆங்கிலேயர்கள் வந்துதான் நமக்கு எல்லாம் கல்வி கற்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் விருப்பம் உள்ளவோ விருப்பம் உள்ளத படிச்சான். ஆங்கிலேயம் வந்தவங்க எல்லாருமே வேலைக்கு படிச்சான். அதுதான் விஷயம். அவனுக்கு வேலைக்கு யார் தேவையோ அந்த படிப்பை அவன் தயார் பண்ணினான். அதுக்கு முன்னாடி அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சாரு, அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிச்சாரு. அப்ப அந்த விளையாட்டு அப்படிங்கிற வார்த்தை சாஸ்திரம் தெரியலன்னா சொல்ல முடியாது. அந்த அந்த சாஸ்திரத்தில் உள்ள வார்த்தை லீலா, கம்பர் சொன்ன விளையாட்டு. இப்ப சொல்ற நாராயணி கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா, சேஷ்டாங்கிற வார்த்தையை போடுறார். பகுதர பவகே. திருநெல்வேலி கேரளாவில எல்லாம் விளையாட்டுனா சேட்டை பண்ணாம இருந்தா, சேட்டை பண்ணாம இது அப்படின்பா. நமக்கு தஞ்சாவூர் இல்லாத காலத்துக்கு அப்படின்னா என்னன்னே புரியாது. குரங்கதான் நாம சொல்லுவோம் சேஷ்டை பண்றதுன்னு, குரங்கு சேஷ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படும். சேஷ்டைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். கஷ்டா சமஸ்கிருதம் கஷ்டா எவ்வளவு சொல்லட்டுமா? நீங்க என்னதான் செத்த பாஷை புதைச்ச பாதை நீங்க சொன்னாலும் பேசுறது முழுக்க அதுதான் சொல்ல வரேன். இந்த சமஸ்கிருதத்தை சொன்னாலே பொங்கிது ஒண்ணு. இப்ப சமீபத்துல ஹைவேல எங்க போயிட்டு வந்தேன்னு ஞாபகம் இல்லை. குருவாயூரா சம்திங் மெட்ராஸ் வியஞ்சனம் ஹோட்டல்னு போட்டு வியஞ்சனம் அப்படின்னு. செட்டி நாடுகள்லாம் நம்ம சாதம் தவிர மற்ற ஒரு காய்கறி எல்லாம் பண்ற முதல்ல அதை வியஞ்சனம்னு தான் சொல்லுவோம். அந்த வியஞ்சனம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம். வியஞ்சனங்கள்னா உபரியா உள்ளது. அன்னம்னா சாதம், வியஞ்சனங்கள்னா உபரியா உள்ளது. அதுதான் அது அப்படியே ஹோட்டல் பேரே வியஞ்சனம் அப்படின்னு மேல போட்டு அதை பார்த்துக்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் சொல்றேன், இது கலந்து கலந்துதான் வரும். கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா. இந்த உலகத்தை தெய்வம் விளையாட்டாக படைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றதே நான் சாஸ்திரம் படிக்கிற காலத்துல நான் நினைப்பேன். பட்டத்துக்கு சொல்ற இது என்னத்துக்கு படைக்கிறது? இந்த தெய்வம் படைக்காமலேயே இருக்கலாமே, முழிச்சென்று எதுக்கு வேலை பார்க்கணும், தூங்கிட்டே இருக்கலாமேங்கிறாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சு போகும். தூங்கிட்டு இருக்கிறது வசதி தானேன்னா தற்காலிகமா அது சுகம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அனுபவம் கிடையாது. உங்களுக்கு ஞானம் வேற, தூக்கம் வேற. நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல ஒருத்தன் தூங்கினாலும் அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நல்லா சுகமா தூங்கினேங்கிற அந்த அனுபவத்தை அவன் எப்ப புரிஞ்சுக்கிறான்னா தூங்கி எழுந்தப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான். தூங்கறதே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவன் ஞானம்ங்கிறது அனுபவிக்கிறதே புரிஞ்சுக்கிறது. அதனால ஞானம் வேற, தூக்கம் வேற. சிருஷ்டி பண்ணாம இருந்துச்சுன்னா எல்லாம் தூக்கத்துலதான் இருக்கும். சிருஷ்டி ஆறவே முழிச்சுக்கிற மாதிரி. பகவான் தூக்கத்துல இருக்கிற கோவில்களும் இருக்கு, முழிச்சுக்கிற கோவிலும் இருக்கு, சிருஷ்டி பண்ற கோவிலும் இருக்கு. அதுக்குதான் யோக நித்திரேன்னு பேரு. ஸ்ரீரங்கத்துல பகவான் படுத்துருக்காரு, அதுக்கு யோக நித்திரேன்னு பேரு. பகவான் அப்படி உலகம் முழுக்க லயமா இருக்குன்னு அர்த்தம். இதே திருவனந்தபுரம் பத்மநாபர் இருக்காரு பாருங்க, சிருஷ்டி ஆன பத்மநாபர். பத்மநாபர்னு எப்ப வந்துட்டோ அப்பயே சிருஷ்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியில பிரம்மா வந்துட்டார், சுத்தி பரிவாரங்கள்லாம் இருக்கு, தேவதைகள்லாம் இருக்கு, ரிஷிகள்லாம் இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, சிருஷ்டி ஆயிடுச்சு. இதே ஸ்ரீரங்கத்துல போனால பெருமாளத்துல ஒருத்தர் கிடையாது, இருக்க மாட்டான்.
உள்ள வச்சிருந்தா அதெல்லாம் விஷயம் வேற. ஸ்தோத்திரம் பண்ணவாளுக்காக வச்சிருக்கா. பெருமாள் மட்டும்தாங்க. ஏன்னா யோக நித்திரையில இருக்கான் பகவான் அப்படிங்கிறதுதான் விஷயம். இந்த சிருஷ்டியை பண்ணாம அப்படியே இருந்திருக்கலாமே. சிருஷ்டி பண்றதுக்கு எதுக்கு பண்றான் பகவான்னு நான் சாஸ்திரம் வாசிக்கிற காலத்துல நான் யோஜனை பண்ணினேன். சிருஷ்டி சேட்டா ஏன் அப்படின்னா பகுதர பவக்கேதாவஹா ஜீவபாஜா. கேன்னா துக்கம். எத்தனை வகையான துக்கங்கள் இந்த உயிரினங்களுக்கு. பொழுது முடிஞ்சா விதவிதமா இருக்கு பிரச்சனை. ஒருத்தரை பார்த்து சௌக்கியமா அப்படின்னு பேசவே முடியல. சௌக்கியமானு கேட்டுட்டோம்னா அவன் சொல்ற கஷ்டத்தை கேட்டா நம்ம சௌக்கியம் பெறுறது. ஜனங்களையே பாருங்க, நாளுக்கு நாள் இந்தி ஒருத்தரை பார்க்காம இருந்தா ஸ்ட்ரெஸ், பார்த்தா ஸ்ட்ரெஸ். இந்த புரியறதுக்காக சொல்றேன், வாழ்க்கையே பாடம் தானே. இந்த நந்தனசிங்க உள்ள வந்த உடனே ஒரு பிரிட்ஜு கட்டிருக்கா பாருங்க, மூப்பனார் பிரிட்ஜுன்னு. அதுக்கு அடியில ஒரு லைட்டு கடை. அங்கேயோ ஒரு நாளைக்கு போறதே ஒரு பல்பு எடுத்துன்னா எனக்கு எங்க போறதே அந்த வழியில தான் வாங்கிட்டு போவேன். நான் சொல்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி. அது ஒரு சர்ச்சுக்குள்ள போகணும். அதுல உள்ள போன உடனே அந்த கடைக்காரும் நான் கேட்டதை பாக்கி எல்லாம் பேசினான். ஒருத்தன் தான் இருந்தா பேசிட்டே இருந்தான். ரொம்ப பிரியமா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பேசி சுவாமிக்கு ஆச்சரியம், இவ்வளவு பிரியமா இருக்கானே. அதெல்லாம் இவன் தனியா உட்காந்துருக்கான், பேசுறதுக்கு ஆள் கிடையாது இவனுக்கு. அது காட்டப்பட ஒரு பல்பு தான் வாங்க வந்து போன விடமாட்டேன். எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்கன்னு பேச்சுக்கு உனக்கு ஆள் இல்லாம சத்துல உட்காந்துருக்கேன் சாமி, எப்படி கண்டு பார்த்தா தெரிஞ்சியா பாடி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரோட்ல புலம்பின் போறத பார்த்தா போனை வச்சுட்டு ஐயோ பாவம்னு தோணும். அப்படி கால் மேல கால் போட்டு அர்த்தபத்மாசனம்னு பேரு. தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை, எனக்கு என்ன விசாரம், எனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டார். நீ கஷ்டப்படுறேன்னு ராஜா சொன்னான், நான் கஷ்டப்படுறேன்னு நான் தாண்டா சொல்றேன், நீ என்னடா சொல்றேன். இந்த பிரச்சனையே அதுதானே இந்த உலகத்துல. கஷ்டப்படுறவன் தானே கஷ்டப்படுறேன்னு சொல்லணும். அதை தவிர பாக்கி எல்லாரும் சொல்றான். மீடியால இருந்து ஆரம்பிச்சு ஐயோ கஷ்டம், ஐயோ பாவம், ஐயோ கஷ்டம், ஐயோ கொஞ்ச நாள்ல நமக்கே கஷ்டப்படும் சந்தேகம் சொல்லுங்க. நான் சௌக்கியமா தானே இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன்னு நான் மட்டும் சொன்னேன், சொல்லவே இல்லையே. அப்புறம் நான் கஷ்டப்படுறேன் நீ எப்படி சொல்ல முடியும்? இதே ஒரு வேலை இப்படியே நடந்துட்டு இருக்கு. எவன் நேர் சம்பந்தப்பட்டவனோ அவன் சொல்லணும் அந்த வார்த்தையை. அவ்வளோ கஷ்ட ஜனங்கள் படுற மாதிரி நமக்கு தெரியாது. ஜனங்களை நாம தெரியறது மட்டும் இல்லை, ஜனங்கள்கிட்ட பேசினாலும் அப்படிதான். சௌக்கியமான அந்த காலத்துல கேட்டோம்னா அண்ணா வஸ்திரத்துக்கு குறைச்சல் இல்லாம பகவான் சௌக்கியமா வச்சிருக்காங்க அப்படின்னு கண்ணை மூடிந்து அவ சௌக்கியம்னு சொல்றத பாக்குறதுக்கே நமக்கு சௌக்கியமா இருக்கும். இன்னைக்கு சௌக்கியமானு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு தனியா ஒரு 5 நிமிஷம் பேசணும் மாமா அப்படிங்கிறா. ஐயோ அப்படி சொல்றாளேன்னு பேச ஆரம்பிச்சா 1/2 மணி நேரம் ஆனாலும் விட மாட்டேங்கிறா. ப்ராப்ளம் சொல்றா. நம்ம ஜனங்களுக்கோ தெய்வத்துக்கிட்டயோ அல்லது மகான்களுக்கோ யாரையாவது ஒரு கஷ்டத்தை சொன்னா அதுக்கு ஒரு தீர்வு வராதாங்கிற நம்பிக்கையில தான் சொல்றாங்க. அதை நான் தப்பு சொல்லல. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணினோம்னா நாம பண்றது ரைட்டா தப்பான்னு நமக்கே தெரியும். ஆச்சாரியாருடைய சன்னிதானத்துக்கு போறதே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். அவர் என்ன ஒரு ஆனந்த ஸ்வரூபமா இருக்காரு. அந்த ஆனந்தத்தை அப்படி உட்காந்து நம்ம சாயங்காலத்துக்கு மேல தரிசனம் கிடையாது, கார்த்தால தரிசனமே கிடையாது. மகாசன்னிதானத்துக்கு அப்புறம் கார்த்தால தரிசனமே கிடையாது. பரமாச்சாரியால பார்த்து எல்லாம் நம்ம பாலகிரியால பார்த்து எல்லாம் கார்த்தால ஒரு தடவை தரிசனம் கொடுத்துட்டு பூஜையில உட்காந்துக்கிட்டா அப்புறம் சாயங்காலம் 4 மணி 9 மணிக்கு பூஜையில உட்காந்துட்டா சாயங்காலம் 4 மணிக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னா இப்படி திரும்ப மாட்டா. ஒரு கால் திரும்பினா கூட அப்படி கண்ணால சொல்றதோட சரி, சலனமே இருக்காது. எத்தனை விவகாரம் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தர்ம ஸ்தாபனங்கள், எத்தனை சமூகங்களுக்குள்ள போதனைகள், எத்தனை கும்பாபிஷேகம், எத்தனை விவகாரம். சம்ஸ்காரான்னு ஒரு காலேஜ் நடக்கிறது ஆந்திராவில். பிரமிச்சு விட்டேன். ஒரு 2000 ஸ்திரீகள் பெண் குழந்தைகள் இருக்கு. அதுல கொண்டு ஒரு பெண்ணு படிச்சான்னா
அவன் வெளியில வந்து நான் வாழ்க்கையை கண்டு பயப்படுறேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவளுக்கு A to Z எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான் அந்த காலேஜ்ல. படிப்பு மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, என்ன தேவையோ ஆர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்டிச்சிங்ல இருந்து ஆரம்பிச்சு, தையல்ல இருந்து ஆரம்பிச்சு, பரதநாட்டியம், வயலின், மியூசிக், அந்த செக்ஷன்ல தனியா ஊறுகாய் போடுறது, வடாம் போடுறது, அப்பளம் போடுறது எல்லாம் சொல்லித்தரேன், எல்லாம் சொல்லித்தரேன். இது மாதிரி காரியங்கள்லாம் பண்றா. ஒரு 2-4 பேரை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கே மண்டை பிஞ்சு போற மாதிரி இருக்கு நமக்கு. இத்தனை காரியம் நடக்கிறது. இப்படி கால் மேல கால் போட்டு எப்ப பாரு அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. உண்மை அதுதான், உண்மை அதுதான். அதுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது, ஏத்துக்கிறதே கிடையாது. நடக்கணும்னு சங்கல்பமே தவிர கவலை கிடையாது. இந்த கவலைப்படுறவாள் தானே நம்ம பார்க்கிறோம். இந்த வட்டத்துல என்ன சொல்றா, இப்படி எல்லாம் கவலைப்படுறவா கஷ்டப்படுறவாள் எல்லாம் பார்க்கறத இந்த படைப்பு எதுக்குன்னு நான் நினைச்சேன். இத்தேவம் பூர்வம் ஆலோசித்தம், இதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன். முன்னாடினா எப்ப, உன் சன்னிதானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, குருவாயூர் வரத்துக்கு முன்னாடி. குருவாயூர் வந்ததுக்கு அப்புறம் நெய்வ மத்திய அபிஜானே இப்ப நான் அப்படி நினைக்கல, அப்படி நான் உணரல. ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் மட்டும் வரலன்னா கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணமே வராதுன்னா. நோச்சே ஜீவா கதம்பா மதுர தரமிதம் வபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரசசுதாம்போதி பூரே ரமேரன்னி. தெய்வம் கஷ்டத்தை கொடுக்குமான்னா, தெய்வம் கஷ்டத்தை கொடுக்காது, தெய்வம் கர்ம பலனை தான் கொடுக்கும். அப்படின்னாலும் அந்த கஷ்டத்தோட நிவர்த்திக்கு நாம் தெய்வத்தை தேடி வரவாதான் ஜாஸ்தி. அதனாலதானே எத்தனை தெய்வம் இல்லைங்கிற பிரச்சாரங்கள் நடந்தாலும் ஜனங்கள்ட்ட எடுபடலையே. அது நாளுக்கு நாள் இன்னும் சொல்ல போனா அந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு கோவிலுக்கு போக முடியல, ஒரு ஊருக்கு போக முடியல, ஒரே பச கூட்டம். இது என்ன பயத்துல வராளா, பக்தியில வராளா, கஷ்டத்துல வராளா நம்மளே தீர்மானம் பண்ண முடியல. ஆனா வரா சந்தோஷம், அது வந்து நமக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். இப்ப நீங்க அதவே ஒருத்தர் கஷ்டப்படுறத சந்தோஷம் நினைக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பகவான் பண்ற இந்த கிருபை எதற்காக என்ன, அவன் கிருபை பண்றதுக்கு தான். அந்த கிருபைன்னு உனக்கு எடுத்த உடனே சொன்னா புரியாது. இந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் இது கிருபைங்கிறது உனக்கு புரியும். ஞானம் வந்த பிறகு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு மருந்து சாப்பிடணும். 4 வயசு குழந்தை மருந்து சாப்பிடணும், 6 மாச குழந்தையா இருந்தா போட்டுவிடணும், 10-12 வயசா இருந்தா சொன்னா சாப்பிடுவான். 4 வயசுக்கு நாம நிர்பந்தமும் படுத்த முடியாது, அதுவாவும் விரும்பாது. இந்த மருந்தை சாப்பிட்றா அப்படின்னா சாப்பிட மாட்டோம். நீ இது சாப்பிட்டேன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருது. இன்னைக்குள்ள அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான். ஆனா அது நல்ல வார்த்தை இல்லை. சாக்லேட் சாப்பிட்டு பழகிற வளர்ற குழந்தைகளுக்கும் இது மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலா உள்ள அந்த பதார்த்தங்கள் சாப்பிடாம வளர்ற குழந்தைகளையும் பார்த்தாலே தெரியும். இப்ப என் பேத்தி ஒருத்தரை பார்த்தா குருவாயூர்ல, இதுக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் தரமாட்டேன், எப்படி கண்டுபிடிச்சேன்னு அமைதியா உட்காந்துருக்காங்க. அதுல வந்து உட்காராம இருக்கிறதுக்குள்ள பதார்த்தம் கலந்து இருக்கிற மாதிரி உள்ள பதார்த்தம் கலந்து, அதனாலதான் அதை சாப்பிடணும் வெறி சுத்தறது விட்டதெல்லாம் ஸ்டாமினான்னு சொல்லுவா, அல்லது ஸ்டீராய்டுன்னு சொல்றது இல்லைங்க. அதுதான் ஒரு வகையில அப்படிதான். அது தெரிஞ்சு இல்லையே ஒரிஜினல்ல. இயற்கையா வர ஸ்டாமினா வேற. அந்த ஸ்டீராய்டு சாப்பிட்றதுனால அந்த ஸ்டீராய்டு மருந்து இருக்கிறப்பறம் தான் வேலை செய்ய முடியும். என்னால காலத்தால் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்ய முடியும் என்னால. ஏன்னா இயற்கையா அந்த அபியாசம் பண்ணிக்கிறது அதுல இருக்குன்னு அந்த மாமினா சொன்னாங்க. அப்ப சொல்றதை தான் நான் கவனிச்சிருந்தேன். ஓ இதெல்லாம் கூட கவனிக்கிறது போல இருக்குனாவே அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் அவ சுகரே சர்க்கரையே கொடுக்கறது கிடையாது. சர்க்கரை சாப்பிடாம நீங்க 1 மாசம் பழகினாலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் உடம்பு. சர்க்கரைன்னு ஒரு பதார்த்தத்தையே சேர்க்காம இயற்கையா நீங்க சாப்பிட்டு பழகினாலே 1 மாசத்துல உடம்புல அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம சொன்னா புரியாதுன்னு சொல்லுவோம். இந்த குழந்தைக்கு பழகிக்கணும்.
சாக்லேட் வாங்கி தரேன். அந்த மருந்தை சாப்பிட்றான். சாப்பிட்டு சாக்லேட்டையும் கொடுத்துடுறான். வாசல்ல போய் அவன் என்ன சொல்றான், அவனோட விளையாடுற ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ஸ்கூல்ல போன உடனே, இன்னைக்கு காட்டால நான் என் மம்மியை வந்து மம்மி அம்மி குழவி அம்மான்னு சொல்லக்கூடாத, இதுவாது தேவையில்ல. இப்ப மா 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 புறோ என்னமோ புதுசு புதுசா வரும். நாய் கத்துற மாதிரியா பாஷை பாஷை இல்லாதவனுக்கு அதெல்லாம். நமக்கு தான் பாஷை இருக்கு, நமக்கு தான் மொழி இருக்கு. அந்த மொழியென்ன நாம பேசணும். இது என்ன பழக்கம்? இது ஒரு கல்ச்சரையே நாசம் பண்றோம்னு நமக்கு தெரிய வேண்டாம? ஸ்கூல்லயே அவளே சொல்லி தரா. இந்த மீட்டிங் இதெல்லாம் இந்த ஸ்டுடியோ எல்லாம் மாம்னு சொல்லுமா. அவ பிறந்ததுலேருந்து மாம்னு சொல்லாதவங்க நமக்கே தெரியாது. அந்த டிபேட்டை பார்த்தா அவளை பார்த்து மாம்னு சொல்லு. என்ன மாம் பண்ணாங்க, மேம் மேம் மாம் இல்லை. அது என்ன, அது கூட எனக்கு சொல்றது இல்லை ஒழுங்கா. ஒன்னும் அம்மான்னு சொல்லு, இல்ல மாமின்னு சொல்லு. அந்த வார்த்தையை முழுசா சொல்ல வேண்டாமா? அம்மிங்க மம்மிங்கிறது. மம்மின்னா செத்த போனோம்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடுகள் எல்லாம் அந்த பணம் இருக்குதுல, பாதுகாப்பட்ட பணம் இருக்குதுல, அதுக்கு மம்மின்னு பேரு. இனிமே யாரும் சொல்லாம இருக்கல, அம்மான்னு சொல்லணும், மாதான்னு சொல்லணும். அதுதான் ஒரிஜினலான வார்த்தை. எங்க அம்மா கொடுத்தா இந்த சாக்லேட்ட அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்லி சொல்றான்னா, நான் மருந்து சாப்பிட்ட அதுக்கு இந்த சாக்லேட் கொடுத்தா அப்படிங்கிறான். அவன் சொல்றதுக்கு நாம எப்படி சொல்றோம்னா, நான் இந்த கோவிலுக்கு போன என் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த கோவிலுக்கு போன என் பிள்ளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தது, இந்த கோவிலுக்கு போன எனக்கு கஷ்டம் போச்சுன்னு நாம சொல்றதுக்கும் அவன் சாக்லேட் கொடுத்தான்னு சொல்றதுக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அந்த மருந்தோட பலன் சாக்லேட்டா? அதுதான் அந்த கேள்வி. மருந்து சாப்பிட்டா சாக்லேட் கிடைக்குமா? அவன் எல்லா குழந்தைகிட்ட அப்படிதான் சொல்றான். நான் மருந்து சாப்பிட்டேன், எங்க அம்மா எனக்கு சாக்லேட் கொடுத்தா, நீனும் உங்க அம்மாவை படுத்தாம மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கும் சாக்லேட் தருவா அப்படின்னு இவன் வேற டீச்சிங் வேற பண்றான். நமக்கு தான் நம்ம செய்யறதை காட்டிலும் குழந்தையாருக்கு உபதேசம் பண்ணதான் ரொம்ப பிடிக்குமே. இதை சொல்றான். அவன் அம்மா மருந்து கொடுத்தது சாக்லேட், மருந்தோட பலன் சாக்லேட் இல்ல, அந்த மருந்தே சாக்லேட்டுக்காக தான். அந்த மருந்தை கொடுத்ததே சாக்லேட் தின்னு அந்த வியாதிக்கு தான். இன்னும் உடம்பு நன்னா இருக்கணுங்கிற சாக்லேட் சாப்பிட்றதே உடம்பு நன்னா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த மருந்து. அது மாதிரி பகவான்கிட்ட வரதே கஷ்ட நிவர்த்தின்னு நாம் சொல்றமே தவிர கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. சுகம் இல்லாததுனால கஷ்டம். இருட்டுன்னு ஒண்ணு தனியா உண்ட, லைட்டுங்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கு, இருட்டுக்கு சோர்ஸ் இருக்கு. எங்கேயாவது எங்க லைட் இல்லையோ அங்க இருட்டு, எங்க சுகம் இல்லையோ அங்க துக்கம், எங்க ஆரோக்கியம் இல்லையோ அங்க வியாதி, எங்க ஆனந்தம் எங்க ஒரு சந்தோஷம் இல்லையோ அங்க துக்கம், எங்க பலம் இல்லையோ அங்க பலகீனம். எல்லாம் இதுதான் விஷயம். இல்லேன்னு இல்லாதவைங்கிறது இருக்கும். எதிர்மறைன்னு ஒரு தனியா சிருஷ்டி கிடையாது. இப்ப இது மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது, நான் பலானப்பட்டதுக்கு ஒரு வியாதி வந்தது. வியாதி வந்த உடனே குருவாயூர் கோவிலுக்கு வந்த உடனே பாகவதம் பாராயணம் பண்ணினார். பாகவதம் பாராயணம் பண்ணின உடனே நாராயணீயத்தை பண்ணினார். இந்த காரியங்கள்லாம் எதனால நடந்தது? வியாதியால நடந்தது, கஷ்டத்தால நடந்தது. அதனால பின்னாடி ஹே ரோகா தூயமேவ சததம்னு சொல்ல போறார். என் வியாதி போனும் வியாதி போனும்னு சொல்லி வந்த கத்திரி இந்த நாராயணியத்தை முடிக்கும் போது ரோக தேவதையே உனக்கு ஒரு நமஸ்காரம், நீ இல்லைன்னா நான் குருவாயூர்பட்டு வந்திருப்பேனான்னு கேட்டான். இந்த பக்கம் வந்திருப்பேனா? நான் வந்திருக்கவே மாட்டேனே. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டம் கொடுக்கறது என்னத்துக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய ரூபம் இருக்கு. அந்த ரூபத்தை தரிசனம் பண்றது மனுஷ ஜென்மாவோட பிரயோஜனம். எப்படி இருக்கான் பகவான்? சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பலாந்தரம் காருண்யாக்குலநேத்ரம் ஆத்ரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வல கௌஸ்துபம் சுத்ரூபம் வனமல்யாதபடல ஸ்ரீவத்ஸதிப்ரம் பஜ கேயூராங்கத கங்கணோத்பலமோக்ஷ
உத்தம மகாரத்ன அங்குலீயங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்ட சங்கத கதா சங்காரி பங்கேருஹ காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி ஆமலம்பே விமலாம்புஜத்விதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். குருவாயூர் போய் பார்க்கிறவா இப்ப பல அலங்காரங்கள் பண்றாங்க. நார்மலா குருவாயூர் மொத்தம் உச்சி காலத்துல ஒரு அலங்காரம் இருக்கு விசேஷம். நார்மலா உள்ள அலங்காரம் எப்படி இருக்குன்னா அந்த படத்துல எல்லாம் வராது. ஒரிஜினலா குருவாயூரப்பன் 2 கையோட தான் இருக்கான். பெண்ணையை வச்சுட்டு இருக்கா மாதிரி சதுர்புஜத்தோட தான் இருக்கா இந்த ரூபத்துல இருக்கிறதே. அது விஷ்ணு தான். இது மதுராபட்டினத்துல உள்ள ஒரு கோவில்ல உள்ள விக்கிரகம். இந்த குருவாயூர்ல இருக்க இந்த விக்கிரகம் மதுராபட்டினத்துல இருந்தது. ஆதிநாராயண பெருமாள்னு பேர். வசுதேவர் அந்த பரம்பரையில வந்தவா பூஜை பண்ணியிருந்தார். பகவான் துவாரகைக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது இந்த சுவாமியும் தூக்கின்னு போயிட்டார் துவாரகைக்கு. அங்க வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ணினா, உத்தவர் பூஜை பண்ணினா, மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே அப்படின்னு இந்த சரித்திரத்தை தாத்தாவோட அந்த ஸ்தோத்திரத்துல பதிவு பண்ணுவார். அந்த கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சு பகவான் அங்கிருந்து கிளம்பும் போது துவாரகைங்கிற நகரமானது சமுத்திரத்துல முன்கடிக்கப்பட்டது பாகவத புராணம் இருக்கு. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எல்லாமே ஆழ்கடல் ஆராய்ச்சியில அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி இந்த கவச்சங்களோட போய் பிஎம்பி அடியில கூட பார்த்தாருன்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த துவாரகையுமே தரிசனம் பண்ணினார் அப்படின்னு. அங்க கீழே ஒரு நகரம் இருக்குங்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு. அந்த சுவாமி என்ன பண்ணினார்னா குரு வாயு, வாயு பகவான் குரு பகவான், குருங்கிறது இந்த ப்ரஹஸ்பதி, இவா 2 பேர்த்தையும் கொடுத்து இதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருவோன்னு பகவான் கொடுத்துட்டான். அவ மேற்கு சமுத்திரக்கர வழியாவே கொண்டு வரது. இப்ப இருக்க குருவாயூர் அந்த பக்கத்துல ஒரு பெரிய தீர்த்தம் உண்டு. அதுக்கு நாராயண தீர்த்தம்னு பேரு. கரையில உள்ள கோவிலுக்கு சிவன் கோவில். சிவன் கோவில் தான் கரையில. இந்த கிருதயுக இந்த கதை நடக்கும் போது அந்த தீர்த்தம் கிருதயுகத்திலேருந்தே இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் இந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு வரும்போது சிவபெருமான் கூட்டு இங்க பிரதிஷ்டை பண்ணி, ஏன்னா இந்த தீர்த்தத்துக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தமா இருக்கட்டும். நான் பக்கத்துல போறேன்னு மம்மியூர்னு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க பகவான். அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது மம்மியூர். அதனாலேயே குருவாயூர் கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு வரத்தே அந்த மூலையில துர்கை இருப்பா. துர்கை கிட்ட ஒரு போர்டு இருக்கும். இது சிவன் கோவிலோட இடம். சிவபெருமான் தான் குருவாயூருக்கு இடம் கொடுத்தார். அந்த சிவபெருமான தரிசனம் பண்ணினாதான் குருவாயூர் தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும். முடியாதவா இங்கேருந்தே சிவபெருமான நினைச்சுக்கோங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா. போட்டிருக்கோம் அந்த போர்டு, இன்னைக்கு போட்டிருக்கா. அந்த விக்கிரகம் இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய அலங்காரம் பண்றது. சூரிய ஸ்பர்தி கிரீட்டம், உதயகால சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி கிரீட்டம். ஊர்த்வ திலகம், அழகான திலகம், பகவானுடைய நெத்தியில திலகம். ஊர்த்வ திலக நொத்பாசி பலாந்தரம், இந்த நெத்தி இருப்பாங்க அப்படியே அழகா பளிச்சு இருக்கணும் நெத்தி. சில பேருக்கு இந்த பொட்டு இட்டுக்கிறதுக்கே நெத்தி இருக்காது. சில பேருக்கு 2 பிளாட் போட்ட மாதிரி இருக்கும். இந்த 2 இருக்கக்கூடாது. அழகா அதுக்கு தகுந்த அளவோட இருக்கணும். அழக குந்தலங்கள்லாம் அழகா இருக்கு. கருண்யா குலநேத்திரம், இந்த கண்கள் இருக்கே, இது எப்படி இருக்குன்னா காது பரியந்தம் நீண்டதான கண்கள். ஒரிஜினலா 2 பேருக்கு தான் அப்படி. ஒன்னு நாராயணன், இன்னொன்னு நாராயணி. இவ 2 பேருக்கு கூத்தல் அப்படி கிடையாது. அம்பாள், மகாவிஷ்ணு, பாக்கி எல்லாருக்குமே இதோட கண் நின்று போயிடும். காது பரியந்தம் நீண்டதான கண்கள். இது காது பரியந்தம் கண்கள் நீண்டதா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான், அது அழகுங்கிறதுனாலதான் மையிட்டுக்கிற பழக்கம் அந்த காலத்துல உண்டு. மையிட்டு இழுத்து விட்டுப்பா. இன்னைக்கும் நம்ம அந்த கதகளி ஆடுறா பாருங்க,
கேரளாவில். அந்த வேஷத்துல பார்த்தேன்னா அந்த கண்ணை அப்படி காது பெருந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரிஜினலா நமக்கெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு இதை ஒரு ஆராய்ச்சி பண்றவா சொல்றா. சாஸ்திரங்கள்ல பகவானுக்கு இருந்தது, நமக்கு இருந்ததா இல்லையாங்கிறத பத்தி விஷயம் இல்லை. இருந்திருந்தாலும் தப்பு கிடையாது, பகவானோட அம்சம் தானே நாமல். ஆர்திரஹசித்தோல்லாசம் சுனாசா புகழ் கருண ததும்பிய கண்கள். கண்கள் இருந்து விஷயம் இல்லை, கருண ததும்பரதா இருக்கணும். அந்த கருண ததும்பர கண்கள், அழகான கண்ணாடி போல கண்ணங்கள், உயர தூக்கப்பட்டதான மூக்கு, செவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், 2 காதலையும் மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது, வில் போல் வளைந்ததான 2 புருவங்கள், சங்கம் போல கழுத்து பிரகாசிக்கிறது. அந்த கழுத்துல மந்தார மாலை, வைஜெயந்தி மாலை, துளசி மாலை, முத்து மாலை பிரகாசிக்கிறது. தோல்ல தோல் வளையல்கள் பிரகாசிக்கிறது, கங்கணங்கள் பிரகாசிக்கிறது, மோதிரங்கள் பிரகாசிக்கிறது, மார்புல கௌஸ்துபம்னு ஒரு ரத்னம் பிரகாசிக்கிறது. மகாலட்சுமி மார்புல இருக்கா. குறுகியதான இடுப்பு, திவ்யமான பீதாம்பரம். அம்பரம்னா துணி, பீதம்னா மஞ்சள்னா. அதனாலதான் கேரளாக்காரா முழுக்க மஞ்சள்ல தான் கட்டிப்பாங்க. நாம பிளீச் பண்ணி கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, கேரளாக்காரா அப்படி கட்டிக்க மாட்டான். பிளீச் பண்ணாது மட்டும் இல்ல, அந்த கரையும் பார்த்தா பார்டரும் வந்து கோல்டு கலர்ல இருக்கு. இப்ப ஒரிஜினலாவே தங்க வேஷ்டி. இப்ப அப்படி ஒண்ணு இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்லுவாங்க, ஒரு காலத்துல தங்க பார்டர்னு தெரியுமா? தங்கத்துல நூல் பண்ணி அத ஓரத்துல பார்டரா வச்சுப்பான். அதுக்கு முன்னாடி தங்கத்திலேயே நூல் பண்ணி அதையே வேஷ்டியா வச்சு கட்டின காலம் உண்டு. ராஜாக்கள்லாம் கட்டின காலம். இன்னொன்னு சொல்றேன், நான் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபேஷன், இப்ப இன்னைக்கு கரண்ட்ல என்னன்னு நான் அப்டேட் பண்ணிக்கல. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி பண்ணிருந்தோம். ஃபேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது இந்த வேர்ல்டுல? லண்டன், பாரிஸா லண்டனாக ஒரு ஊர் சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அந்த பாரிஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம சாஸ்திரங்கள்லாம் இந்தியா தான் இருக்கு. ராமாயண காலத்துல, மகாபாரத காலத்துல இருந்த அந்த வஸ்திரங்கள் எல்லாம் பத்தி வர்ணிக்கிறாங்க, எப்படி இருந்தது அப்படின்னு. அதெல்லாம் பார்த்து இன்னும் சொல்ல போனா, நாம தான் அந்த நாகரிகத்துல உயர்ந்து நின்னோங்கிற அடையாளம் தான் நம்ம தேசத்தை நோக்கி எல்லாரும் வந்தது. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம், 1000 வருஷம் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் இந்தியாவை நோக்கி வந்திருப்பாரு. எப்படின்னா, இந்தியாவிலேருந்து வெளியில போய் ஒரு சாமான கொடுக்கும் போது இது எங்க கிடைக்கிறது அப்படின்னா, இந்தியாவில் கிடைக்கிறதுன்னா உடனே இந்தியாவுக்கே வந்தா என்ன, பார்த்தா என்னன்னு தோணும். அப்படி வர ஆரம்பிச்சு கடைசியில நம்மளையே ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்தா மாதிரி, நமக்கே காப்பு வைக்கிற மாதிரி கொடுத்தான். ஒரிஜினலா இங்க தேடி வந்தவர்கள் அந்த தங்கத்துல நெய்யப்பட்டதான வேஷ்டி, அதனால பீதாம்பரம். அதுக்காக இத்தனையும் சொல்றேன், பீதாம்பரம். அதுக்கு மேல ஒட்டியார், அழகான தொடைகள், அழகான கொலுசு, நவரத்னங்கள். அந்த நகங்களை பார்த்தா முத்து போல இருக்கணும். நகத்தை பார்த்தாலே ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கானா இல்லையா அப்படிங்கறத தீர்மானம் பண்ண முடியும். மேல சாயத்தேவை மறைச்சு போனாங்க. ஒரிஜினலா நகத்தை பார்த்தா இவ ஆரோக்கியமா, அப்படி ஒரு வைத்தியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எந்த வியாதியை வேணாலும் நகத்தை பார்த்து சொல்லலாம். ஒரு ஆச்சரியம். கல்யாணராமன் ஒரு டாக்டர், ஒரு புரியத்துக்காக சொல்றேன், நம்ம சீர்காழியில இருந்த, இப்படி கையை தொட்டா ஹார்ட் அட்டாக் சொல்லுவார். இசிஜியை பார்த்தா சொல்லுவார், இந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லுவார். இன்னைக்கு ஆஞ்சியோ பண்ணாலே 10 பேரை கூப்பிட்டு கேட்க வேண்டியது, இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அறிவு, ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். அவ்வளோ உழைப்பு அந்த காலத்துல, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ அனுபவம். இந்த டாக்டருக்கு படிக்கிறவெல்லாம் உண்மையாவே அவ உயர்ந்த டாக்டரா இருப்பான்னா நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்காங்க. அந்த அனுபவம் என்ன பார்த்தா மட்டும் போறாது, புத்தி ஒண்ணு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது 1 லிட்டர் பாட்டில, இதை கொண்டு போய் மெரினால முக்கியதுனால இது என்ன 2 லிட்டரா பிடிக்கும்? இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் தானே, 1 லிட்டர் தான் பிடிக்கும். படிக்கணுங்கிற ருச்சி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும்.
அது இல்லாம படிப்பு வரவே வராது. ஒரு பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி முத்து முத்தா பிரகாசிக்கக்கூடிய நகங்கள், இத்தனை அழகா பகவான் இருக்கான் அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு கேசாதி பாத வர்ணனம் அப்படின்னு சொல்றது. பாதாதி கேச வர்ணனம் வேற, கேசாதி பாத வர்ணனம் வேற. அந்த கால புடிச்சு ஆலம்பே விமலாம்புஜ திதிபதாம் மூர்த்திந்த வார்த்திச்சிதம், அந்த கால்கள் ரெண்டையும் புடிச்சுன்னு தொங்கரே குருவாயிரப்பா, உன்னோட மூர்த்தி தான் என்னோட ஆர்த்திய போக்கணுங்கிறார். ஆர்த்தினா என்ன? மனோவியாதின்னு அர்த்தம். ஆர்த்தி அப்படின்னா மனோவியாதின்னு அர்த்தம். எத்தனையோ பேர் வச்சிருக்காளே, அவ என்ன நினைச்சு வச்சிருக்கான்னா அந்த ஆரத்தி காமிக்கிறது அது அல்லது கற்பூர ஹாரத்தி நினைச்சு வச்சிருக்காவா, அது ஹெச்ஏ இது அப்படின்னு தான் மாத்திக்கணும். ஹாரத்தி வேற, ஆர்த்தி வேற. ஆர்த்தி அப்படின்னா மனோவி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதத்துல பேர் வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுலதான் தோண்ட மாடலா வர்றது பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு நெட்ல நீங்க பார்த்தா போறாது. நெட்ல எழுதுறது எல்லாம் பஞ்சாங்கமே இன்னைக்குள்ள பரிஸ்திதி சொல்லுமானா, பஞ்சாங்கத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. விவரம் தெரிஞ்சவங்களை கூட்டி கரெக்டான செக் பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும். பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கும், கால்குலேஷன் மிஸ்டேக்கும் இருக்கும். லக்னம் ஒன்று இருக்கும், உதயாதி விஷயம் வித்தியாசம் இருக்கும், திதிவார நட்சத்திரத்துல வித்தியாசம் இருக்கும். இப்படி அந்த பகவானுடைய ரூபத்தை சொல்லி, இந்த ரூபத்துல மகாலட்சுமி அப்படியே லயிச்சு போய் என்ன பண்ணி இந்த மாதிரி ரூபம் இருக்கே, இந்த ரூபம் இப்ப குருவாயூர்ல நான் பார்க்கிறேனே, இதை எங்க போனா பார்க்க முடியும்னு கேட்டேன். எத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சமோகனம் மோகனாதி காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो त्रैलोक्यमहीयसोऽपि महितम्. இந்த ரூபம் இருக்கு, இந்த மூன்று உலகத்துல உயர்ந்ததை காட்டிலும் உயர்ந்தது. சம்மோகனம் மோகனாது, மயக்கர வஸ்துக்கெல்லாம் மயக்கரமானது, ஆகர்ஷணம் பண்றதுக்கெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது. காந்தம் காந்த நிதானத்தோடு மதுரம் மாதுரிய துரியாதது, மதுரமான வஸ்துக்கெல்லாம் மதுரமானது. போராமா நீனாமும் ஏவி பிச்சீரா அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை சொல்லும் போது. ததி க்ஷீர திராட்சா இதெல்லாம் இக்ஷு, இக்ஷுனா கரும்பு. ஊர் வயசுன்னா கரும்பு இந்த இந்தியாவில இல்லை வெளிநாட்டுல இருந்து வந்ததுங்கிறான். கரும்பு இந்த தேசத்துல இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணலன்னு அவ நினைச்சுட்டு இருக்கா. காமாட்சி கையில கரும்பு இருக்கு, அவன் என்ன போய் சுவிட்சர்லாந்துல வாங்கிட்டு வந்தாரா காமாட்சி? கொஞ்சமாவது பேசுறதே அறிவு வேண்டாமா? அந்த ரூபத்துல தியான ஸ்லோகத்துல அதெல்லாம் இருக்கு. இது இந்த தேசத்துல உள்ளது. அது மன்மதன் கையில வில்லே கருப்பு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சுகர் கண்டென்ட் இருக்குதுல, அதுதான் காமத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது. நானும் சொல்ற கதையா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் ஒரு வயத்தறிச்சலுக்கு மனசுல என்னன்னா, பாலபிரிவார்ட்ட பேசிட்டு சொன்னா, நான் ரொம்ப நாளா நினைச்சிருக்கிறது பாலபிரிவார் கதை நமக்கு ரசிக்கணுங்கிறது விஷயம், அது ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது. ஆனா வேணுங்கிற அளவுக்கு நம்ம பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டோம். நாம பக்தியை கையில் எடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம வாழ்வியல் பிரச்சனைகளால், நமக்குள்ள வாழ்வியல் பிரச்சனைகள் வேற எதையும் நாம போக்கஸ் பண்ண முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கை இருந்தது. பொழுது முடிஞ்சா பிரச்சனை, பொழுது முடிஞ்சா சண்டை, பொழுது முடிஞ்சா யுத்தம் அப்படின்லாம் இருந்ததுனால நம்ம பக்தியை மட்டுமாவது மிச்சம் வைக்கணும், டெக்ஸ் எல்லாம் நெற்று பண்றதோட வச்சுடணும் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்தாச்சு. நாம அந்நிய படையெடுப்புகள்லாம் கவனிச்சுதான் புரியும். அந்நிய படையெடுப்புகள்லாம் தாண்டி ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்தாச்சு. நார்மல் லைஃபுக்கு வந்த உடனே நம்ம டெக்ஸ்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் கலப்பணும்.
கலப்பி அத்தனையும் எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி நாம பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் இது என்ன உயர்வுங்கிறது தெரியும். எல்லாம் இருக்கு இதுல இல்லாதது ஒண்ணு கிடையாது. இந்த சாஸ்திரங்கள்ல புக்குல சனாதன வைதீக நூல்கள்ல சொல்லப்படாத விஷயமே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசலாம், அதை பத்தின மூலம் இருக்கும். அது இந்த மதுரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதுல, அவ சொன்ன மதுரம் வேற, இப்ப இருக்கிற மதுரம் வேற. இப்ப என்ன சொல்றாரு நாராயண பட்டத்திரின்னா, மாதுரிய துரியாதபி, இந்த மதுரங்களுக்கெல்லாம் மதுரங்கிற அப்படின்னு இருக்கு. அதை சாப்பிட்டா இந்த கேரளாவில் தன்வந்திரின்னு கோழிக்கோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாருமே தன்வந்திரின்னு பேர் வச்சுப்பா. அவர் காஞ்சங்காடில் சப்தாகத்துக்கு வந்திருந்தார் அந்த டாக்டர். ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ம ஆஸ்பத்திரியில் உங்கள் கால் படணும் சுவாமின்னா போனேன். இப்படி ஒரு இரியா செடிகள்லாம் வச்சுருந்தா அதில் ஒரு செடியை பிச்சு என் கையில் கொடுத்தார். இந்த வாயில் போட்டு போகும்னா நான் போட்டுக்கலாமான்னா போட்டுட்டேன். போட்டுட்ட உடனே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கொடுத்தார் கையில். இப்போ வாயில் போட்டு போகணும்னா ஒன்றுமே இல்லை, சர்க்கரை திரிக்கவே இல்லை. ஏன்னா அந்த செடியோட தன்மை அது மாதிரி, அந்த பச்சளையோட தன்மை அது மாதிரி. இன்னொரு புரியுற மாதிரி சொல்றேன். நெல்லிக்காயா சாப்பிட்டுருக்கணும். நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே தண்ணி குடிப்போம் அந்த காலத்துல. குழந்தைலாம் விளையாடும், ஏன்னா அது ஸ்வீட்டா இருக்கும், வாயில ஊற்றினோடனே ஸ்வீட்டா இருக்கும் அந்த தண்ணி. நெல்லிக்காயை கடிச்சுட்டு ஜலத்தை குடிச்சோம்னா ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இப்ப எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு, இந்த ஸ்வீட்ல எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. இந்த பட்டத்திரி சொல்றது என்னன்னா, நீ லோகத்துல எதை கண்டு போதைன்னு நினைக்கிறியோ, எதை கண்டு மயக்கம்னு நினைக்கிறியோ, எதை உயர்வுன்னு நினைக்கிறியோ, எதை ஸ்வீட்னு நினைக்கிறியோ, அதுக்கு எல்லாத்துக்கும் டாப்பு குருவாயூரப்பன் தான். மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதர், அழகுன்னு எதை நினைக்கிறியோ அதுக்கு மேல அழகு பகவான். ரூபம் ஆச்சரியத்தோபி ஆச்சரியம், ஆச்சரியம்னு எதை நினைக்கிறியோ அதுக்கு மேல ஆச்சரியம். எல்லாத்திலையும் உயர்வான ஒரு ரூபம், ஒரு பொருள் உண்டுன்னா பகவான் தான். அதை சொல்லி இந்த இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்த அடைஞ்சார். மதுராத்மகம் தவவபு சம்பிராப்ய சம்பன்மயி சாதேவி பரமுத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ துத்ரூபமனோஜ்ஞக பிரேமஸ்தைர்யமயாதயாத சாபலபலாத் சாபல்யவார்த்தோதபூதி. இந்த ரூபத்தை அவள் அடைய, மகாலட்சுமி அடைஞ்சதே இவ்வளவு உயர்வு இருக்கிறதுனால. இத தியானம் பண்ற வாழ்க்கையும் பேர்தான். 10 பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாமரைப்பூவுக்கு சின்ன பூவும் இருக்குன்னா இந்த வண்டு என்ன பண்ணும், தாமரைப்பூல தான் நிறைய தேன் இருக்கு அப்படிங்கிறது ஒரிஜினல். மற்ற பூக்கள்லயும் தேன் இருக்கிறதுனால இந்த பூ சாப்பிடலே இருக்கிறது அந்த பூக்கு போகும், அந்த பூக்கு போகும், அந்த பூக்கு போகும். அது மாதிரி இந்த பகவானை அடைஞ்ச மகாலட்சுமி பகவான ஆராதிக்கக்கூடிய பக்தர்களுடைய ஹிருதயத்தில் உள்ள பகவானையும் பார்த்து அவளையுமே பிடிச்சுக்கிறார். அடுத்து ஒரு பக்தர் இருந்தா அவளை பிடிச்சுக்கிறார். அதனால உங்ககிட்ட உள்ள ஒரு ஈடுபாடுனாலதான் லட்சுமி இப்படி டிராவல் பண்றார். ஆனா அவளுக்கு என்ன கெட்ட பேரு அப்படின்னு சொன்னா சஞ்சலான்னு. ஒரு இடத்துல நிலைக்க மாட்டேங்கிறார். யார் பகவான் ஆராதிக்கிறாளோ அவள்கிட்ட வரா. அப்படின்னா என்ன, இப்ப நோட்டு இல்ல, ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அதுல ஒரு சில்லற 50 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபான்னு எடுத்து வச்சா ஒரு 50 ரூபாய் நோட்டு காத்தால ஒரு பரிசை விட்டு கிளம்பினா எத்தனை கை மாறும், எத்தனை பேர் கை மாறி அதை டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ, அது மாதிரி ஆயிடும். அப்படி சொல்லிட்டு அப்பேற்பட்டதான ஒரு ஆகர்ஷணத்தை உடையதான உன்னுடைய இந்த திருமேனி இத அனுபவிச்சு அன்போட பார்க்கறது தான் பக்தின்னு பேரு. இந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னா உன் கதைகளை கேட்கறதுனாலதான் வரும். பொதுவா கதையை கேட்டாதான் குணம் தெரியும், குணம் தெரிஞ்சாதான் ரூபம்
நிற்கும் மனசுல. சத்த முன்னாடி ஆரம்பிக்கிறதையே ஒரு விஷயம் சொன்னேன். குணத்தினாலதான் நமக்கு விருப்பு வெறுப்புங்கிறது வருது, குணத்தினாலதான் நினைவு வருது. நினைவு வந்தாதான் உருவம் மனசுல நிற்கும். ராமா ராமா ராமான்னு நாம பகவான கூப்பிடுறதுக்கும் ராமன் பிள்ளைக்கு பேர் வச்சா கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பகவான கூப்பிடுறதே ராமா அப்படின்னு வாய் சொல்றது எங்கேயோ மனசு பீச்சில் போய் நிற்கிறது. இதே பிள்ளைய கூப்பிடுறதா இருந்தா ராமா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, தன சர்வாங்கமும் சந்தோஷப்படுற மாதிரி. அது மாதிரியே பகவானை கூப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. பிரியம், இந்த பிரியம் பிள்ளைகிட்ட உள்ள பிரியம், அந்த பொதுவா ஒரு சொல்லும் போது அந்த ரூபத்தை நினைச்சுன்னு தானே சொல்றோம் நாம. பகவன் நாமாவை மட்டும் ஏன் பகவத் ஸ்வரூபத்தை நினைக்காம சொல்லணும்? சொன்னாலே புண்ணியம், அது ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா நினைச்சா விசேஷம் தானே. அந்த அந்த அன்பு எப்படி வரும்னா கதைகளை கேட்டாதான் வரும். துத்பக்திஸ்து கதாரசாமிருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌಢிரசாத்ரதா குந்ததரம் வாதாலயாதீஸ்வர. உன் பக்தியோடு நீனா அது எப்படி ஒரு கதாரசாமிருத ஜரி, கதையாகிற ரசமாகிற அமிர்தத்துல கொட்டக்கூடிய அருவி. இந்த வார்த்தை பத பிரயோகம் பாருங்க. இப்ப சீசன்னா குத்தாலம் விடுவா எல்லாரும், குத்தாலத்துல எல்லாம் அருவி இருக்கு அப்படின்னு. சீசனா இருந்தாலும் குத்தாலம் போவோம், சீசன் பிடிச்சாலும் குத்தாலம் போவோம். சீசன் தான் வைத்தியம்னு அர்த்தம். அந்த காலத்துல சித்தப்பிரமம் வந்துன்னு வச்சுக்கோங்க, குத்தாலத்துல கொண்டு நிறுத்துவா தெரியுமா உங்களுக்கு? அந்த தண்ணி தலையில பட்டுதுன்னா தெரியுங்கிறதுக்காக. அந்த தண்ணி போர்ஸா உயர்ந்துட்டா அதுல தெரியும், பைத்தியம் தெரியும். இன்னைக்கெல்லாம் தெரியலையேன்னா ஏதோ ஒத்த 2 பேருக்கு பிடிச்சது, அது சரியா போச்சு. இது இப்ப எது கிட்ட வெளுப்பா உள்ள வேஷ்டில ஒரு கரை பட்டதுன்னா இது கரைன்னு சொல்ல முடியும். கோவில்ல கை தொடச்சுக்கிற வேஷ்டில எது கரைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அது மாதிரி பிரச்சனை ஒன்னா இருந்தா அதனால இது வைத்தியம்னு சொல்லலாம். ஏன்னா 1-2 பிரச்சனை. அதனால யார் ஒரு மனோதத்துவ டாக்டர் அபூர்வமா ஒரு லேடி இருந்தாங்க தாத்தா காலத்துல. இதுதான் அபிராமத்தில் சங்கீதத்தை சொல்லலாம். பைத்தியத்துக்கும் பைத்தியம் இல்லைங்கிறதுக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். தாத்தா பெரியவர் எல்லாருமே பைத்தியம் தான். அந்த அம்மா இந்த பைத்தியத்தோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே உண்டு. பைத்தியத்துக்கு பைத்தியம்னு தெரியறது இவாளுக்கு தெரியல. இதான் வித்தியாசம் தான். ஒரு 51-49% தான் எல்லாத்தையும் இருக்கே தவிர எல்லாத்தையுமே பைத்தியத்துக்குள்ள சுபாவம் உண்டுன்னாரு. அதெல்லாம் தெரியும். எதுல? பக்தியாகிற அமிர்தமாகிற வீழ்ச்சியில தெளிவு வரும். எது வாழ்க்கையில பைத்தியம் முடிச்சுதானே அலையணும் நம்ம. இது சுகம், அது சுகம், அது சுகம், அது சுகம் அப்படின்னு சொல்லிட்டு எது சுகம் அப்படிங்கிறது கதையை கேட்டாதானே புரியாது. இல்ல இது சுகம் அது சுகம் அப்படின்னு அலைஞ்சு அதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடைஞ்சவனோட நிலை எப்படி இருக்குன்னா சுகத்தை தேடி அலையலாம். ஒரு ரிஷிகேசன் போறேன்னு நான் எங்கேயாவது சொல்லிட்டேன்னா உடனே 100 பேர் வரையங்கிறா. என்னோட ரிஷிகேசன் எல்லாத்தையும் விட்டு ரிஷிகேசன் உட்கார்ந்தா தேவையில்லை. அந்த காலத்துல காசி இப்ப ரொம்ப பிஸி டவுனா போயிடுது. ரிஷிகேசத்துக்கு வரேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தான் சௌக்கியம் தான் நினைச்சு இந்த வீட்டை சம்பாதிச்ச, பணத்தை சம்பாதிச்ச, காரை சம்பாதிச்ச, உத்தியோகத்தை சம்பாதிச்ச, தொழிலை சம்பாதிச்சுட்ட, பந்துக்களை சம்பாதிச்சுட்ட, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தொலைஞ்சாதான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரிய டென்ஷனா இருக்கு எனக்கு. இந்த டென்ஷன் ரிலீஃபுக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம். அப்ப எது சுகம்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சுகம்ங்கிறது மெட்டீரியல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்த விஷயம்னு புரியுற வரைக்கும் சுகம்னா என்னன்னு புரியாது. சுகம்ங்கிறது பொருள் சார்ந்த விஷயமா நாம நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. இது பொருள் சார்ந்தது அல்ல, மனசு சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுட்டா அப்ப சுகம் என்னன்னு தெரியும். அந்த அந்த ஆனந்தத்தை அந்த பக்தியானது கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு அடுத்த தசகத்துல சொல்றார். படந்தோ நமானி பிரமதபர சிந்தோ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ
குணகதாஹ சரந்தோ ஏ பக்தாஹ துயி கலு ரமந்தே பரமமூனி அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானி படந்தோ நாமானி. பகவானுடைய நாமங்களை முதல்ல சொல்லணும், வாக்கு சொல்லணும். இப்படி போகணும் உள்ள. திருக்கரணம்னு சொல்லுவாங்க. கர்மனா மனசா வாச்சா, செயல்கள் வாய் மனசு. இதுல மீடியமா இருக்கிறது வாக்கு. இந்த வாக்கால சொல்லி பழகிட்டோம்னா அது எண்ணத்துக்கு வந்துடும். எண்ணத்துக்கு வந்தா அது செயலுக்கு போயிடும். எதி மனசாத்தியாயி தத் வாச்சாவதத்தி தத் கர்மனா கரோதி. ஒரு சிஸ்டத்தை சொல்றது வேதம். எதை நினைக்கிறோமோ அதை பேசுறோம், எதை பேசுறோமோ அதை செய்யறோம் அப்படின்னு சொல்றது. இந்த பக்தி என்ன காமிக்கிறதுன்னா, எண்ணமும் வேறா இருக்கு, செயலும் வேறா இருக்கு. இந்த மனசையும் இந்த உடம்பையும் இந்த பக்திக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, மனச நினைன்னா நினைக்காது, உடம்ப செய்யினா செய்யாது, வாய கொண்டாண்டால் முதல்ல வாக்க கொண்டான். வாக்க பகவானுக்கு கொடு. பகவன் நாமாவை சொல்லு. பகவன் நாமாவை படந்தோ நாமான் சொன்னா சொல்ல சொல்ல 10 தடவைக்கு ஒரு தடவையாவது ரூபம் ஞாபகத்துக்கு வரும். சொல்லும் போது எப்படி சொல்லணும்? பிரமதபர சிந்தோ நிபதிதா. கோபிச்சுக்கிற மாதிரியோ கடிக்கிற மாதிரியோ அழுத்தமாவோ கத்தி சொல்லணுங்கிறது வேற, அன்போட சொல்லணும். பகவான் நாமாவை சொல்லும் போது அன்போட பகவான சொல்றது. சொல்றேன் ராமா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும், ராமா ஒரே அப்பாவே 2 வகையா கூப்பிடுறோம். கிருஷ்ணன் அப்படின்னா அதற்காக இருக்கணும். இந்த பிரியத்தோட கூப்பிடணும், அன்பு மூழ்கி கூப்பிடணும், எண்ணத்தோட கூப்பிடணும். எந்த நாமாவை சொல்றமோ அந்த உருவம் ஸ்மரந்தோ ரூபந்தே. இது இப்படி பழக 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 வரத கதையந்தோ குணகதாக. இது எப்படி வரும்னா கதை கேட்கறதுனாலதான் வரும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பொதுவா கதை கேட்டா தூக்கம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தூக்கம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்க மற்ற ஒரு மெட்டீரியல் லைஃப்ல உங்களை என்ஜாய் பண்ண உங்க மனசு ஸ்ப்ரெட் ஆகுது. கதை சொல்லும் போது அவங்க மனசு போக்கஸ் ஆகுது. மனசு நாசம் ஏற்படும் போக்கஸ் ஆச்சுன்னா. அப்ப என்ன பண்ணும், அது நம்மளை கொண்டு தூக்கத்துல தள்ளி விட்டு, இவன் நம்மள ஐட்டு பாக்குறான்னு அது நம்மளை கொண்டு தூக்கத்துல தள்ளி விட்டு. இதே ஒரு வம்பு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா ராத்திரி 2 மணி 3 மணி ஆனாலும் இது ரிசல்ட் என்னன்னு தெரியாம நான் படத்துக்கு தூங்க மாட்டேன். என்ன பேய் பிடிச்ச மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கே, வருஷா வருஷம் நடக்கிற விளையாட்டு தானே அப்படின்னு கேட்டா இது ரிசல்ட் தெரியாம நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறான். சிவராத்திரி அன்னைக்கு தூங்குறாங்க மாதிரி முடிச்சுக்கணும் தோன்றது. கோழி சொல்வதென்றால் கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னான் ஒன்று உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ. குருஜியோட கீர்த்தனம் இன்னொருத்தரை பத்தி பேசுறது இன்னொரு வம்பு அப்படின்னு சொல்லிட்டா தெரியாம பேசுவோம். அதை பத்தி என்னன்னே தெரியாம அபிப்பிராயம் சொல்லுவான். அதுவும் இந்த வயத்தரைச்சல் என்ன, ஒரு காலத்துல அந்த சப்ஜெக்ட் வயசு உள்ளவாதான் அந்த சப்ஜெக்ட பேசுவாங்கிற அந்த தரம் போய் இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பேசலாம். நாசமா போயிட்டு அந்த ஃபீல்டே நாசமா போயிட்டு. அதனால எதை நம்புறது எதை அந்த சப்ஜெக்ட்னா அதுல சம்பந்தப்பட்டவன் பேசினாதான் அது ரெண்டாகும். கேட்கறது வம்பு பேசுறதுக்கு ஜனங்களுக்கு அவ்வளவு ருச்சி. இதே பகவான் நாம சொன்னா கோபிகாஜி வனஸ்பரம்னா ஒன்னும் கண்ணை முடிக்கிறா, இல்லைன்னா பேசாம இருக்கா. கோவிந்தான்னு எத்தனை பேர் சொல்றா? கோவிந்தான்னு சொல்ல வேண்டாமா? அது உங்களை சொல்ல வைக்கணுங்கிறதுக்கு தானே இதெல்லாம். சரந்தோ அது மாதிரி ஒரு நாமாவை சொல்லிண்டு அன்பாகிற சமுத்திரத்துல முழுகி உன் ரூபத்தை நினைச்சுண்டு உன் கதையை கேட்டுண்டு உன் கதையை சொல்லிண்டு யாருடைய காலம் கழியறதோ அகம் தன்யான் மன்னியே அப்படிங்கிறார். அவர்களை தான் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். கோபாலபுரத்துல வீடு இருந்ததுனால பாக்கியசாலி கிடையாது.
கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாதான் பாக்கியசாலி. ஏன்னா அந்த கோவிந்தாங்கிற இந்த புண்ணியம் அடுத்த ஜென்மாவுக்கு வரும். கோபாலபுரம் வீடு அடுத்த ஜென்மாவுக்கு வராது. அதான் விஷயம். நீ என்ன படிச்சாலும், என்ன சொத்து சேர்த்தாலும், என்ன விவகாரம் பண்ணினாலும் எல்லாம் இதோட சரியா போச்சு. அர்த்தமும் வாழ்வும் அகத்து மட்டே பட்டினத்தாரோட வார்த்தை. நீ என்ன சம்பாதிச்சாலும் எல்லாம் வீட்டோட சரியா போச்சு. கலங்கி போறதே கூட இவருக்கு ஆசையான காரணம் இவரை ஏத்தியா கொண்டு சுடுபாட்டில் இறக்குறான். அதுக்கு ஒரு டப்பா வேண்டாம் வர. இவர் சம்பாதிச்சு இவர் உழைப்புல இவருக்குன்னு பிடிச்சு வாங்கின கார்ல ஏற்றி விடுறான். அவரை ஏற்ற மாட்டான். அந்த 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 மரிச்ச உடம்பை ஏத்துறதுக்குன்னு ஒரு வண்டி தனியா வச்சுட்டு இருக்க. அப்ப எந்த அளவுக்கு உன்னோட வேல்யூங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எது அடுத்த ஜென்மாவில வரும் அப்படின்னு சொன்னா இந்த அறிவு தான் வரும். அதனால இது ஒரு நாலெட்ஜுன்னு பேரு, இது ஒரு ஞானம்னு பேரு. இது அடையிறது பக்தின்னு சொல்றோம் நாம. இந்த ஞானத்தை அடையறதுக்கு தான் மனித பிறவி. ஞானத்தினாலதான் மனித பிறவி உயர்வு. இந்த உயர்வு தாழ்வுங்கிறது நம்ம மதத்துல பேசவே இல்லை. எதை உயர்வு எதை தாழ்வுன்னு சொல்றதுன்னா, யாரு அறிவு உள்ளவனோ அவன் உயர்ந்தவன், யாரு அறிவு இல்லாதவனோ அவன் தாழ்ந்தவன். இதான் இந்த விஷயம். அதனால நாம அறிவை சம்பாதிச்சுக்கணும். ஞானத்தை அறிவு தமிழ்னு சொல்றேன். ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், பக்தியை சம்பாதிச்சுக்கணும். அவர்களை தான் பாக்கியசாலிகளா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பாதிச்சிருந்தவாளை பத்தி நாளைக்கு சொல்றேன். அது மாதிரி அந்த பாக்கியத்தை யாரெல்லாம் சம்பாதிச்சிருந்தவாங்கிற கதை நாளையில இருந்து ஆரம்பம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை. நாளைக்கு கபிலோபதேசம், துருவ சரித்திரம், முதலிய சரித்திரங்கள் தான். பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபமவாதி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே நாராயண நாராயண. இப்பதான் சொல்லியிருக்கேன். என நாராயண 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 நாரா நாராயண 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 நாரா நாராயண நாராயண. பகவான் அடையறதுக்கு எத்தனை வழி அப்படின்னு ஒருத்தர் கேட்டா அதுக்கு பதில் கபிலோபதேசத்துல இருக்கு. எத்தனை மார்க்கம் உண்டோ அத்தனையும் சொல்ல போறாங்க. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு